ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல ரேஷன் கடைகள்ல விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போறாங்க. சோ இது குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல நாம பாக்குறதுங்க. ஸோ ரேஷன் கடை ஷாப்புடைய புதிய அப்டேட் எப்ப கிடைக்கும், இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ ரேஷன் கடையில ரிசல்ட் எப்ப நமக்கு கொடுக்க இருக்காங்க, ஸோ இது குறித்து நாம இந்த வீடியோல முழுமையான தகவலை இப்ப பார்க்க இருக்கோம். ஸோ ரேஷன் கடை ரிசல்ட் பாத்தீங்கன்னா மே மாதம் எந்த டேட்ல வெளியிட போறாங்க, யாருக்கு பாத்தீங்கன்னா இது சாதகமா அமையும் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோ தொகுப்புல பார்க்கலாங்க. ஸோ ரேஷன் ஷாப் ரிசல்ட்டை பத்தின அப்டேட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ரேஷன் கடை அப்டேட்ல பொறுத்தவரை தொடர்ந்து ஏதாவது ஒரு அப்டேட் வந்துட்டே தாங்க இருக்கு. ஆனா கடந்த 4-5 நாட்களாகவே பெரிய அளவில் எந்த விதமான அப்டேட்டும் நமக்கே கிடைக்கல. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரேஷன் கடையை பற்றி ஒன்னும் சொல்றதுக்கு அளவுக்கு இல்லை. ஓகேங்களா? சோ அது அப்டேட்கள் இருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளுடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் சொன்ன தகவல், டிஆர்பி அதிகாரிகள் சொன்ன தகவல், இதன் அடிப்படையில நிறைய வீடியோஸ் எல்லாமே நாமளும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். அது மட்டுமே கிடையாது, அதிகாரிகளுடைய ஆடியோ கிளிப்பையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நிறைய தகவல்களையும் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல ரேஷன் கடை ரிசல்ட் சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ், சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கேஜர் குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் சீக்கிரட்டா வெளியாகி இருக்குங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கேஜருடைய ரிசல்ட் சம்பந்தப்பட்ட அப்டேட் வரும், கூடிய விரைவில் வரும்னு சொன்னாருங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா மே மாதத்துடைய இந்த வாரம் தொடக்க வாரத்துல வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. நாமளுமே பாத்தீங்கன்னா மே முதல் வாரத்துல தான் வெளியிட்டுருவாங்க அப்படின்ட்டு எல்லாரோட எதிர்பார்ப்பு இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ அதாவது இப்ப இன்னும் சில நாட்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த மே 10ஆம் தேதிக்குள்ளார ரேஷன் கடையோட ரிசல்ட் அதிகாரப்பூர்வ இணையதளத்துல பெற்றுக்கொள்ளலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் 5 நாட்கள் ஆயிடுச்சு, நமக்கு மே மாசத்துல இந்த 5 நாட்கள் ஆயிடுச்சு. ஆனா பாத்தீங்கன்னா இப்போ இன்னொரு ரிசல்ட் வந்த பாடல. ஸோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வீக் எண்ட்ல பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா விஷயத்தோட நாமளும் ரிசல்ட்டுக்காகவே காத்துக்கிட்டு இருக்க இந்த டைம்ல. ஓகேங்களா? ஸோ ஏதாவது இஷ்யூஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்திருக்கா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதன் பிறகு பாத்தீங்கன்னா கலெக்டர் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சு, கலெக்டர் ஆய்வு பண்ணியின் போது கண்டுபிடிச்சது தான் அதுக்கான விசாரணை பாத்தீங்கன்னா தொடர்ந்து இருக்காங்க. ஸோ பருப்புல எப்படி கலப்படம் செய்யப்படும் அப்படின்றதையும் ரேஷன் கடையில கலெக்டர் எல்லாமே ஆய்வுகளை மேற்கொண்டுட்டு வராங்க. ஸோ தமிழகத்துல ரேஷன் கடை ஒரு ரேஷன் கடை ஒரு ஊழியர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதை சுற்றி இருக்கிற 5-6 ஊர்களுக்கு ரேஷன் கடையில பாத்துக்கணும் அந்ததாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா இதுல நிறைய ரேஷன் கடை ஊழியர்களும் சரி, ரேஷன் கடை அல்லாதவர்களும் சரி கலப்படங்கள் எல்லாமே செஞ்சுட்டு வராங்க. அதை தடுக்கணும் அப்படின்ட்டு ஊழியர்களை கோரிக்கை வச்சிருக்காங்க. சோ ஊழியர்களுடைய கோரிக்கைகள் 10 அம்ச கோரிக்கை, 15 அம்ச கோரிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த ரேஷன் கடை ஊழியர்களுடைய கோரிக்கைகளை அரசு எந்த அளவுக்கு ஏற்று ஒரு இறுதி முடிவா எடுக்கும் அப்படின்ட்டு நமக்கு தெரியலைங்க. தமிழகம் முழுவதுமே பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இந்த 2 கேட்டகரியை நிரப்புறதுக்காக அதிக அளவுல ஆட்களை எடுத்துட்டு வராங்க. ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் பாத்தீங்கன்னா அந்த ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை பணியமர்த்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிய ஆட்களை போடணும், இல்லைன்னா பழைய ஆட்களுக்கு பாத்தீங்கன்னா பதவி உயர்வை வழங்கணும். இப்படிதாங்க ஒரு கட்டமா போயிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில சேல்ஸ்மேனா இந்த மாதிரி பேக்கேஜரா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா சேல்ஸ்மேனா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை பண்டக சாலையில எல்லாம் மருந்தகங்கள்ல அந்த மாதிரி இடத்துல பணி வாய்ப்பை மாற்றி ப்ரொமோஷனா போடுவாங்க அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ப்ரொமோஷன் போடுறப்போ பாத்தீங்கன்னா புதிய நியமனங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த புதிய நியமனங்கள் எப்ப ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ண போறாங்க அப்படின்றதான் கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சென்ற ஆண்டுல விண்ணப்பித்தவர்கள் அதிக அளவுல இருக்காங்க. சோ கிட்டத்தட்ட ரேஷன் கடையில விண்ணப்பித்தவர்கள் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப சென்ற ஆண்டே 7-8 லட்சம் பேர் பாத்தீங்கன்னா ரேஷன் கடைக்கு விண்ணப்பமே செஞ்சிருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா இவ்வளவு நபர்களுக்குமே பணி வாய்ப்பு கொடுக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ற ஆண்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா அவங்களுக்கு பணி வாய்ப்பே கொடுக்க முடியலைங்க. சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய ஒரு இறுதி கட்ட தீர்ப்பு எப்ப வெளியாகும் அப்படின்றதான் கேள்விக்குறியா இருக்கு. சோ ஒரு இறுதியான ஒரு தீர்ப்பு அப்படி என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
தமிழகத்துல ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டணர்களுடைய முடிவுகளை விரைவில் அறிவிக்க இருக்காங்க. இதற்குண்டான அப்டேட்டை நாம கொடுத்துட்டோங்க. நண்பர்களே, இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஓகேங்களா? ரேஷன் கடையை பற்றி தான் நான் உங்களுக்கு சில முக்கியமான அப்டேட்டை தினசரி போட்டுட்டே வரேங்க. ரேஷன் கடை ஊழியர்களும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வேலை நிறுத்தம் அந்த மாதிரி போராட்டத்தை தொடர்ந்து அவங்களுடைய கோரிக்கைகள் 31 கோரிக்கைகளை நாங்க நிறைவேற்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப பலதரப்பட்ட இஷ்யூஸ் எல்லாமே ரேஷன் ஷாப் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. அமைச்சர் பாத்தீங்கன்னா திடீர் வரும்னு சொல்லிதான் இருக்காங்க. டிஆர்பி அதிகாரிகளை பாத்தீங்கன்னா ரிசல்ட் மே மாதத்துல கண்டிப்பா மே முதல்ல தொடங்கி மே 10ஆம் தேதிக்குள்ளார ரிசல்ட் கிடைச்சிடும் அப்படின்றத டிஆர்பி அதிகாரிகள் கொடுக்குறாங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா மே 8ஆம் தேதி 9ஆம் தேதிக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கு உண்டான டைம் அப்படின்றத நம்ம சொல்லலாங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இந்த 2 பணியிடங்களை அதிக அளவுல நிரப்புறதுக்கு கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு. மக்களே பொறுத்துன்னா நம்ம இதை உங்களுக்கு சொல்ல முடியுங்க. தமிழகம் முழுவதுமே விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றது தாங்க உங்களுடைய ஒட்டுமொத்த தமிழகத்துடைய கேள்விக்குறி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. இந்த ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் கிட்டத்தட்ட இந்த மே மாசம் 10ஆம் தேதிக்கு முன்னாடி அதிகாரப்பூர்வமாக இணையதளத்தின் மூலமாக நம்மளால பெற்றுக்கொள்ள முடியுங்க. இந்த தகவல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரேஷன் கடை அதிகாரிகள் கூறிய ஆடியோ கிளிப்ல இருக்கிற விஷயங்கள் மட்டும்தான் நான் உங்களுக்கு இப்ப ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அன்அபிஷியலான தகவல் தான். அபிஷியலா வரதுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 தினங்கள்ல அதிகாரப்பூர்வ அறிவிப்பா ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய இறுதி கட்டமா அந்த முடிவுகள் எல்லாமே வெளியிடறதா ரெடியா இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில தேர்வு எழுதி தற்சமயம் பாத்தீங்கன்னா வெயிட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேங்க. மக்களே, ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை நியமிக்கிறதுக்கு அரசு ரெடி ஆயிடுச்சு. புதிய வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. அடுத்தடுத்து புதிய வேகன்சிஸ் எல்லாமே விரைவில் எதிர்பார்க்கலாங்க. தமிழகம் முழுவதும் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய புதிய அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.